போ அங்கே வரப்போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் ஏன் போட்டேன் அப்படின்னா, என்னோடய சின்ன வயசில் எங்கள் வீட்டுக்கிட்ட பிள்ளைங்க எல்லோரும் வந்து விளையாட வருவாங்க. என்னை வீட்டை விட்டு வெளியவே அனுப்ப மாட்டாங்க. ஸோ எங்கள் வீட்டுக்கு விளையாட வருவாங்க. எனக்கு இந்த மாதிரி சைக்கிள் வந்து ஓட்டணும்லாம் ஆசை இருக்கும். ரொம்ப செக்யூர்டாக வளர்க்கணுன்ட்டு வீட்டு வாசல்லையே வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் மற்ற பிள்ளைங்க இந்த மாதிரி விளையாடுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் என்னோடய பிள்ளைங்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு ஊராக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது பிள்ளைங்க வீட்டுக்குள்ளாரே விளையாடுற மாதிரி மாடியில் இருப்போம், கீழே பிள்ளைங்க இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரே காம்பவுண்டில் இருக்கும்போது விளையாடுவோம். இந்த மாதிரி திருநெல்வேலியில் வந்து அவனுக்கு ஒரு புது ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சி. ஸோ அவங்க வந்து விளையாடுறத பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுவும் பழைய லைஃப்குள்ளே போகிற மாதிரி, மொபைல்லாம் பார்க்காம பழைய லைஃப்குள்ளே போகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சு. அதுவும் இல்லாமல் அவர் அண்ணா ப்ரோ அதெல்லாம் கூப்பிடுவோம். அதெல்லாம் கேட்கும்போது ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக நானும் அந்த பிள்ளைங்க கூட என்ஜாய் பண்ண மாதிரியே இருந்துச்சு. மாடியிலேருந்து பிள்ளைங்க விளையாடுறத பார்த்துட்டே இருந்தேன். ஸோ இந்த மாதிரி இந்த லீவ் டயத்தில் பிள்ளைங்க யூஸ்ஃபுல்லாக பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய சின்ன பிள்ளைங்க வந்து வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கீங்க. மொபைல் இல்லாமல் ஜஸ்ட் என் பிள்ளைங்க வந்து வெளியே போய் தானாக தான் சும்மா சைக்கிள் தனியாக ஓட்டிகிட்டு இருந்தான். ஓட்டுறதை பார்த்தோன்னே அந்த குழந்தை ஜாயின் பண்ணால், இன்னும் 2 பசங்க ஜாயின் பண்ணாங்க. அவங்க ஊருக்கு போயிருக்காங்க போல். இப்படியே அந்த சைட் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க. ஸோ நிறைய விஷயத்த ஷேர் பண்ணுறதுக்கு, அந்த பையனுக்கு தெரியாத சில வேர்ட்ஸ் சொல்லி விளையாடுவாங்க. தெரிலனா இவங்க சொல்லி கொடுக்குறக்கு இது ஒரு லேர்னிங்காகவும் இருந்துச்சு இந்த கேம்லாம். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓல்டு கேம்ஸ் எல்லாமே நீங்கள் திரும்பவும் கொண்டு வரணும். ஸோ இது வந்து நம்மளோட கண்ணுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. நல்ல நாலேஜபிளாக வருவோம். 4 பேர் வரும்போது ஃபேஸ் பண்ணுறதுக்கு, ஒத்துமையாக இருக்கிறதுக்கு. ஒரு வண்டி வந்தாலும் அண்ணா அங்கே வருது, இந்த சைடு நில்லுங்க அப்படின்னு அது மற்றவங்களை வந்து ஒரு வார்னிங் கொடுக்குற ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தான் நம்ம கற்றுக்க ஆரம்பிப்போம். வீட்டிலேயே இருந்தோன்னா கீழே விழுந்தால் கூட நம்ம தான் ஏந்திரிச்சு போகணும், மொபைலே பார்த்துட்ருப்பாங்க. ஸோ இப்படி விளையாடுறது வந்து எல்லாருக்குமே நமக்கு தெரியும் இதுதான் பெஸ்ட்டுன்னு. ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறோம், வெளியில் பிள்ளைங்கள சம்டைம்ஸ் விடுறதும் கிடையாது. ஆனால் நம்ம நாலேஜ்லேயே பிள்ளைங்கள வச்சுருக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் அப்படி இருக்கனால விளையாடுறாங்கன்னு நம்ம பாட்டில் உள்ளே போகக்கூடாது. நம்ம நாலேஜில் நமக்கு தெரிகிற மாதிரியே நம்ம வச்சுக்கணும். அதுக்காக தான் இந்த விலாக் நான் வந்து ஷேர் பண்ணேன். பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன்ஸு, நாங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் ஏதாவது ட்ரை பண்ணுவோம், இந்த விலாக் போட்டால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி சேலஞ்சஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், ஏதாவது கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறக்கு இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.